ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி வித் அகிலா. இந்த வீடியோல புவர் ஃபேமிலியில இருந்து வந்து தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குன ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். கிரண்குமார். கேட்ட உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அட இவரு நம்ம லலிதா ஜுவல்லரி ஆட்ல கூட வருவாரு. அவரை பத்தி பார்க்கலாமா? சின்ன வயசுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற குடும்ப சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவர் பிறந்த நெல்லூர்லயே தங்க ஆசாரியா வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாரு. தங்கத்தை உருக்கி நகையா மாத்துறது எப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கிட்டாரு. நல்ல நல்ல டிசைன்ல நகையை செஞ்சு மற்றவங்களை விட கம்மி ரேட்டுக்கு இவரே டைரக்டா ஜுவல்லரி ஷாப்க்கு சப்ளை பண்ணாரு. அங்க பழக்கமானவர் தான் லலிதா ஜுவல்லரி ஃபவுண்டர் கந்தசுவாமி. கிரண்குமார் சார் ஜுவல்லரி சப்ளை பண்ற கடைக்காரங்க லிஸ்ட்ல லலிதா ஜுவல்லரி ஃபவுண்டரும் ஒருத்தர். ஆனா லலிதா ஜுவல்லரி கூட மட்டும் கிரண்குமார் சாருக்கு ஒரு இனம் புரியாத பாண்டிங் இருந்துச்சு. ஒரு நாள் கந்தசுவாமி சார் கிரண்குமாரை கூப்பிட்டு, ஷாப் ரொம்ப லாஸ்ல போகுது, இனியும் ஷாப்பை ரன் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு வருத்தப்பட்டிருக்காரு. அப்பதான் கிரண்குமார் சார் லலிதா ஜுவல்லரிய டேக் ஓவர் பண்ணாரு. இங்கேயும் பல சிக்கல். ஜுவல்லரி சப்ளை பண்ணவன் நமக்கு போட்டியா வர்றதான்னு கூட இருந்தவங்களே பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கிரண் சாருக்கு நல்லா போயிட்டு இருந்த ஜுவல்லரி சப்ளை பிஸ்னஸும் ஸ்டாப் ஆயிடுச்சு. மனசுல பெரிய கலக்கம் இருந்தாலும் தன்னம்பிக்கையோட போராடினாரு. அவரோட உழைப்பு வீண் போகல. நஷ்டத்துல போயிட்டு இருந்த ஒரு கடையை 100 பில்லியனுக்கும் மேல டர்ன் ஓவர் பண்ற மாதிரி 50 பிரான்ச்சை தன்னோட சொந்த ஊர்லயே ஸ்டார்ட் பண்ணாரு. Powerful people make places powerful. இது நம்ம ராக்கி பாய்க்கு மட்டும் இல்லைங்க, கிரண் சாருக்கும் பொருந்தும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் குட்டி ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.